Good evening, friends. Maruti has announced a fantastic result. The net profit zooms to 48%. 48% நிகர லாபம் கூடி இருக்குது. அப்ப எந்த அளவுக்கு இந்த கம்பெனியோடைய ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு சொல்ற பாத்துக்கோங்க. பொதுவாவே ஒரு 25% கன்சிஸ்டன்டா இயர் ஆன் இயர் கொடுத்துக்கிட்டே இருந்தது. ஒரு கம்பெனி வந்து நெட் ப்ராஃபிட்ல வந்து 25% அப்படி கொடுத்துக்கிட்டே இருந்துச்சுனாலே இட் வில் பிகம் ஏ மல்டி பேக்கர். மாருதி வந்து எக்ஸலண்டா 48% நெட் ப்ராஃபிட்ல கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் சேல்ஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10% தான் ரெவென்யூல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ ரைசஸ் டு 10%. ஆனா நெட் ப்ராஃபிட் 48%. அப்ப இது எதனால இந்த இன்க்ரீஸ் வந்திருக்குது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த மெயின்லி பிகாஸ் ஆஃப் த ரிடக்ஷன் இன் த இன்புட் காஸ்ட். அவங்களுடைய மேஜர் இன்புட் ஸ்டீல்ஸ் இது மாதிரியான பெயிண்ட்ஸ் இதோடைய பிரைசஸ் வந்து குறைஞ்சதுனால தே ஆர் ஏபிள் டு கிவ் அப்நார்மல் ப்ராஃபிட் ஆஃப் 48%. ரைட். அப்ப இந்த மாதிரியான ஒரு நேரத்துல இந்த கம்பெனியோடைய ரிசல்ட்டை வந்து நம்ம ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்ப அந்த ஒரு கம்பெனியோட ரிசல்ட்டை வந்து எப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கிறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப அதுக்கு எளிமையானது வந்து இந்த ஸ்கிரீனர். இந்த screener.comல போயிட்டு உங்களுக்கு என்ன ஸ்டாக் நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டாக்கை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து டைப் பண்ணணும். screener.com ஓபன் பண்ணீங்கன்னா இது மாதிரி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விண்டோ ஓபன் ஆகும். இதுல என்ன ஸ்டாக் நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும் மாருதி அப்படின்னா மாருதி. ஸோ அந்த கம்பெனி நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அந்த கம்பெனியோடைய பினான்சியல் டீடைல்ஸ்க்குள்ள உங்களுக்கு அப்பியர் ஆகும். இப்போ இங்க பாருங்க மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 4 lakh crores. ஸ்டாக் PE 27. ஸ்டாக் PE 27 இருக்குது. Yearly high low 13,000 9,000. Dividend yield 0.98. ROC 24%. பாருங்க 27 இந்த கம்பெனியோடைய PE ரேஷியோ. அதே நேரத்துல அதர் கம்பெனிஸ் M&M இந்துஸ்தான் மோட்டார்ஸ் இதெல்லாம் வந்து இன்னும் அதிகமான PE-ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது வந்து இந்த கம்பெனிக்கு அப்போ ஒரு பீர் கம்பாரிசன்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அதே நேரத்துல சேல்ஸ் பாருங்க 10 வருஷத்துக்கு முன்னால 44,000 கோடி சேல்ஸ் இருந்தது. இன்னைக்கு 1.5 லட்சம் கோடி ரூபாய் சேல்ஸ். ரீசெண்ட் பீரியட்ல கூட பாத்தீங்கன்னா மார்ச் 22ல வந்து 88,000 கோடி ரூபாய், 23ல 1,17,000, இப்போ வந்து 1,41,000. சேல்ஸ் இஸ் ஸ்ட்ராங்கா நல்ல ஒரு சேல்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ஆல்சோ கீப் ஆன் இன்க்ரீசிங் ஆன் இயர் பை இயர். நெட் ப்ராஃபிட் 2,400ல இருந்து இன்னைக்கு வந்து 14,000 crores வந்து நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு. நம்மளுக்கு இதுதான் முக்கியமான இடம். காம்பவுண்டட் சேல்ஸ் growth பாத்தீங்கன்னா கடந்த 10 வருஷத்துல 12% தான் இருந்திருக்கு. அதே நேரத்துல 3 இயர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஒரு 3 வருஷத்துல திஸ் கம்பெனி இஸ் ப்ரொடியூசிங் வெரி ஃபேண்டாஸ்டிக் ரிசல்ட். அதனாலதான் பாத்தீங்கன்னா மாருதி இந்த 3 வருஷத்துல நல்ல சேல்ஸ் வந்ததுனால அதோடைய ஷேர் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்ப இது கன்சிஸ்டன்டா வந்துச்சுன்னா
இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் இன்னும் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அதே நேரத்துல காம்பவுண்டட் ப்ராஃபிட்டும் பாருங்க 45%. இவ்வளவு பெரிய கம்பெனி கன்சிஸ்டன்டா 3 வருஷம் 45% ப்ராஃபிட்ல growth கொடுத்திருக்குது. காம்பவுண்டட் சேல்ஸ்ல மோர் தென் 25% கொடுக்கிறதுனால தான் இந்த கம்பெனி வந்து நம்பர் 1 இந்தியன் மார்க்கெட்ல இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்குது. அப்ப அது வந்து ஒரு முக்கியமான விஷயமா நம்ம எடுத்துக்கணும். ஈக்விட்டி கேபிட்டல் பாருங்க 151 கோடி தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் 18 கோடியில இருந்து இன்னைக்கு 85,000 கோடியா வந்திருக்குது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஏ டெட் ஃப்ரீ கம்பெனி. பாரோயிங்ஸ் வந்து நெக்லிஜிபிள். இதெல்லாம் இதுல இருக்கிற 1000 கோடி 500 கோடி எல்லாம் என்னவா இருக்கும்னீங்கன்னா ஸ்மால் கண்டின்ஜென்சிஸ். இவங்க பேலன்ஸ் ஷீட் பண்ணும்போது செக் கொடுத்துருப்பாங்க, ரியலைசேஷன் ஆகிராம இருக்கக்கூடிய லைபிலிட்டிஸ் தான் இருந்திருக்கும். பெரிய அளவுல இவங்களுக்கு வந்து பாரோவிங்ஸ் எதுவுமே இல்லை. டெட் ஃப்ரீ கம்பெனி. இங்க பாருங்க டெட்டார்ஸ் டேஸும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, 12 நாள் தான். இன்வென்ட்ரி வெறும் 19 நாள்ல அவங்களுடைய ஃபைனல் ப்ராடக்ட் முடிச்சு கொடுத்துறாங்க. அப்ப இன்வென்ட்ரி காஸ்ட் இஸ் வெரி லோ. பேயபிள் டேஸ் 62 டேஸ் வந்து கம்ஃபர்டபுளா வச்சிருக்காங்க. ஸோ எல்லா செக்டார் எல்லா பேட்டர்ன்லையும் பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ப்ரொமோட்டரோட ஹோல்டிங் வந்து 58% வச்சிருக்காங்க. எஃப்ஐஏயோட ஹோல்டிங் வந்து 18% இருக்குது. ஆனா இது வந்து இதுக்கு முன்னால வந்து 22% இருந்தது. இப்போ இந்த ரீசெண்ட் இயர்ல வந்து 18% குறைஞ்சிருக்குது. இது ஒரு வீக்னஸ். அதே நேரத்துல இவங்க கொடுத்தது எல்லாத்தையும் டிஐ அப்படியே வாங்கிட்டு இருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ல பாத்தீங்கன்னா 15ல இருந்து இப்போ 19% ஹோல்டிங் வச்சிருக்காங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன். அப்ப அதனால வந்து ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. எஃப்ஐ வந்து கண்டினியூஸா செல் பண்ணி டிஐ வாங்கலைன்னா நம்ம வந்து இதை பத்தி வேற ஒரு சிந்தனைக்கு போக வேண்டியது வந்து இருந்திருக்கும். ஆனா டிஐ வந்து கண்டினியூஸா பை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப இதோட நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டாக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா, இதுலயே நீங்க பீர் கம்பாரிசன் கொடுத்துருப்பாங்க. அங்க வந்துருங்க முதல் பேஜுக்கு. எம்என்டம். எம்என்டம் பாருங்க, எம்என்டமோட பி பாத்தீங்கன்னா 30, மாருதியோட அதிகமா தான் இருக்கு. சேல்ஸ் பாருங்க 68,000 கோடியில இருந்து 142 இன்க்ரீஸ் இருக்குது. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 9,000ல இருந்து 25,000. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ஆல்சோ இன்க்ரீசிங். இந்த இடத்துல பாருங்க காம்பவுண்டட் சேல்ஸ் growth வந்து இவங்களால 23% கொடுத்திருக்காங்க. இயர் ஆன் இயர் கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது 3 வருஷத்துல சேல்ஸ் growth 23. அதே நேரத்துல 10 இயர்ஸ்ல 7 தான். இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட மாருதியிலையும் பார்த்தா. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இஸ் growing at a faster pace in the past 3 years. ரைட். அதே நேரத்துல 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா காம்பவுண்டட் ப்ராஃபிட் growth பாத்தீங்கன்னா M&M is more attractive. 80% கொடுத்திருக்காங்க. 80% கொடுத்திருக்காங்க. ஸ்டாக் ரேட் CAGR 53%. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 17%. அப்ப இத வச்சு பார்க்கும் பொழுது மாருதியை காட்டிலும் M&M இன்னும் பெட்டரா வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்குரிய ரேஷியோஸ் எப்படி கால்குலேட் பண்ணி பாக்குறது அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த ஃபுல் வீடியோல பார்ப்போம். பேசிக்கலா ஒரு இண்டஸ்ட்ரி நீங்க ஒரு பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கணும் அப்படின்னா முதல்ல அந்த கம்பெனியோட சேல்ஸ் ப்ராஃபிட் growth இது எந்த அளவுக்கு இருக்குது, எஃப்ஐஏ அண்ட் டிஐ உடைய ஹோல்டிங் பேட்டர்ன் கூடி இருக்குதா குறைஞ்சிருக்குதா, பாரோவிங்ஸ் கூடி இருக்குதா குறைஞ்சிருக்குதா, இந்த மாதிரியான ஒரு 5 ஃபேக்டர் நீங்க முதல்ல கம்பேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பீர் கம்பாரிசன். சிமிலர் அதே இண்டஸ்ட்ரியில சிமிலர் கம்பெனிஸ், இப்போ நம்ம எப்படி மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவுடைய மாருதியை கம்பேர் பண்றோம், இது மாதிரியான கம்பாரிசன் நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா யூ வில் ட்ரை டு கெட் மோர் அண்ட் மோர் இன்புட். இப்போ இதே இதுக்கு நான் வந்து உங்களுக்கு டாடா மோட்டாருக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க.
டாடா மோட்டார் இஸ் ஸ்டில் மோர் அட்ராக்டிவ். பாருங்க, ஸ்டாக் பி இஸ் 11. ஸ்டாக் பி இஸ் 11. அதே நேரத்தில் இங்க பாருங்க, சேல்ஸ், அப்நார்மல் சேல்ஸ் 1,88,000 crore இருந்து இன்னைக்கு 4,37,000 crores வந்து சேல்ஸ். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 13,000 கோடியிலிருந்து 31,000 கோடி. இன் பிட்வீன் பாத்தீங்கன்னா இந்த ஒரு 5 வருஷங்கள்ல டாடா மோட்டாருடைய லாஸ் வந்து ஹெவியா இருந்தது. பிகாஸ் ஆஃப் தேர் யூரோப்பியன் கவுண்டர் பார்ட் ஜாகுவார் லேண்ட் ரோவருடைய சேல்ஸ் வந்து டிராஸ்டிக்கா குறைஞ்சி நெட் ப்ராஃபிட் ரொம்ப குறைஞ்சதுனால அந்த கொரோனா பீரியட்ல வந்து திஸ் கம்பெனி வாஸ் ஃபோர்ஸ்ட் டு டெலிவர் புவர் ரிசல்ட். அதனால வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் அந்த நேரத்துலலாம் 400 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்தது. இப்போ they are again producing better results both in India and UK. ரெண்டுமே இப்போ ரிசல்ட் நல்லா வர்றதுனால அவங்களால வந்து பெட்டர் ப்ராஃபிட் கொடுக்க முடியுது. ஸோ நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா இப்போ 31,000 crores பாசிட்டிவ் வந்துட்டாங்க. இதே இது 2 வருஷத்துக்கு முன்னால வந்து -28,000 வரைக்கும் போய்கிட்டு இருந்த கம்பெனி now they are able to produce better results. ஈக்விட்டி கேபிட்டல் லோ ஈக்விட்டி கேபிட்டல் தான் 766 கோடி தான் வச்சிருக்காங்க. அட் தி சேம் டைம் ரிசல்ட் பாத்தீங்கன்னா 84,000 கோடி ரூபாய் இருக்குது. இந்த கம்பெனி 1 லட்சம் கோடி இருக்குது. நம்ம மாருதியில பார்க்கும்போது இட் இஸ் எ டெட் ஃப்ரீ கம்பெனியா இருந்தது. இங்க வந்து இவங்களுக்கு வந்து பாரோவிங்ஸ் ஹெவியா இருக்குது. மேபி பிகாஸ் ஆஃப் த லேண்ட் ரோவர் டேக் ஓவர் பண்ணும்போது வந்த பாரோவிங்ஸா இருக்கலாம். ஸோ டெட்டாஸ் டே வந்து 14 ரீசனபிளி கண்ட்ரோலபிள் தான். அதே நேரத்தில் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் வந்து இவங்களுக்கு வந்து 64 டேஸா இருக்குது. வெரஸ் இன் மாருதி இட் வாஸ் ஒன்லி 19 டேஸ் தான் நம்ம பார்த்தோம். ஸோ இன்வென்ட்ரியை வந்து இவங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்னும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அது கண்ட்ரோல் பண்ணாதனால இங்க பாத்தீங்கன்னா டேஸ் பேயபிள் ஆட்டோமேட்டிக்கா 124 நாளா வச்சிருக்காங்க. அதே இது மாருதியில வந்து 30 நாளைக்குள்ள வச்சிருந்தாங்க. இதெல்லாம் இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும். பண்ணாதான் இவங்களால வந்து பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 46%, எஃப்ஐஐ வந்து அதே 18% வச்சிருக்காங்க, டிஐ வந்து 15% வச்சிருக்காங்க. இங்க எஃப்ஐஐயோட ஹோல்டிங் கொஞ்சம் கூடி இருக்குது, டிஐ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஸோ இத மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு ஸ்டாக்ஸையும் நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். இவங்களால எந்த அளவுக்கு வந்து பெட்டர் ரிசல்ட்ஸை கொடுக்க முடியும் இன் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வரணும். அப்ப சேல்ஸ் ரேஷியோ நல்லா இருக்குதா அப்படின்றத நம்ம வந்து மெயினா பார்க்கணும். ஸோ இத மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு ஸ்டாக்ஸையும் நீங்க அனலைஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான ரேஷியோஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத நம்ம அடுத்த ஒரு வீடியோல நம்ம ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.